இந்த நல்லதொரு ஓய்வு நாளின் காலை நேரத்திலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளில் பரலோக தேவனுடைய பிரசன்னத்திலே இன்றைக்கு நாம் இளைப்பாறும்போது அவருடைய வழிநடத்துதலோடு இந்த நாள் செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். 2009 ஆண்டு இந்திய தேசத்தை அசைக்கும்படியான ஒரு சம்பவம். அந்த வருடத்தில் எங்களுடைய கல்லூரி நாட்களில் நாங்கள் இருக்கும்போது ஒரு வெப்சைட் மூலமாக இந்திய தேசம் முழுவதும் ஒரு பெரிய அதிர்வை சந்தித்தது. குறிப்பாக இந்தியன் கிறிஸ்டியன் அசோசியேஷன் ICA என்று சொல்லப்படக்கூடிய அந்த குழுவுக்கும் இந்திய இந்து மதர் சார்பற்ற இயக்கத்திற்கும் ஒரு பெரும் பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஆயிரம் இந்துக்களும் ஆயிரம் கிறிஸ்தவர்களும் பலவந்தப்படுத்தப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கடுமையான நிபந்தனைக்கு ஆளாகிறார்கள். அந்த வெப்சைட் பேர் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது லவ் ஜிஹாட் என்று சொல்லப்படக்கூடிய வெப்சைட். இதை பற்றி நீங்கள் முன்னாடி கேட்டிருப்பீங்க. இந்த லவ் ஜிஹாட் இது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த இஸ்லாமிய இயக்கமானது வன்முறையை தூண்டுகிறவர்கள் அல்ல, கொலை செய்கிறவர்கள் அல்ல. மாறாக இஸ்லாமிய ஆண்கள் மற்ற மதத்தை சார்ந்த பெண்களிடத்திலே வாலிப பருவத்தை வைத்து அவரிடத்தில் உறவு கொண்டு பழகி பிற்பாடு அந்த திருமணத்திற்கான அக்ரிமெண்ட் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நான் ஒரு மதத்தில் இருக்கிறேன், நான் நானாகவே இருக்கிறேன், நீ ஒரு மதத்தில் இருக்கிறாய், நீ நீயாகவே இரு என்று சொல்லி இந்த லவ் ஜிஹாட் என்று சொல்லக்கூடிய இந்த நிபந்தனையை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. காலங்கள் கடந்து செல்லும் போது அந்த கணவன் மனைவிக்கு பிறக்கிற குழந்தை அது ஆட்டோமேட்டிக்காவே இஸ்லாமிய கொள்கை. அப்புறம் இந்த கணவன் அந்த மனைவியை பலவந்தப்படுத்துவது, நீயும் கட்டாயமாக இஸ்லாமுக்கு மாற வேண்டும் என்று சொல்லி ஒன்று ஏற்றுக்கொள்வார்கள், இன்னொன்று விவாகரத்து செய்வார்கள். 2010, 11, 11 ஆகிய ஆண்டுகளிலே இதனுடைய பதிவீட்டு சொல்லியிருக்கிறது. எத்தனை பேர் இதனால் விக்டிமைஸ் ஆனாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஏறக்குறைய ஒரு வருஷத்தில் 50,000 பேர் விவாகரத்து செய்ய வேண்டிய அவசியத்தில் தள்ளப்பட்டார்கள். அப்போ பாருங்க எத்தனை பேர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. சாத்தானுடைய முயற்சி என்ன? உலகத்தை எங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவன் வகை தேடுகிறான். இந்த உலகத்தில் நடப்பதை எல்லாம் பார்க்கும்போது அவன் தந்திரமாக இந்த பூமியின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவதற்காக பல்வேறு யுக்திகளை அவன் கையாண்டு வரக்கூடிய இந்த உலகத்தில்தான் ஆண்டவர் சத்தியம் கொண்ட சபையாகிய 7ஆம் நாள் அட்வென்ட் சபையை வைத்திருக்கிறார். இந்த சபையே ஆண்டவருடைய ஜனங்களை பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்தும் ஒரு சபை. இந்த சபையே கடைசி கால வஞ்சனைகளிலிருந்து விசுவாச பிள்ளைகளை பலப்படுத்தும் விதமான சபையாகவும், விசுவாச பிள்ளைகளுக்கான ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கும் சபையாகவும் இருக்கிறது. இந்த உலக சூழ்நிலைகளை நாம் பார்க்கும்போது உலகம் எங்கு கடந்து செல்கிறது? இந்த கடைசி காலத்திலே சத்ருவாகிய சாத்தான் மனித ஏதுகரங்களை கொண்டு அவனுடைய வஞ்சனையை துரிதமாய் செய்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே யார் இந்த காரியத்தை நம்மிடத்தில் கொண்டு வருகிறார்கள்? நமக்கு தெரியாதவர்களும் அல்ல, நம்முடைய விரோதிகளும் அல்ல, நம்ம கூட இருக்கிற மிகவும் நெருக்கமானவர்களே சில நேரத்திலே நம்மை வஞ்சனைக்கு உட்படுத்துகிறார்கள். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்லதொரு ஓய்வு நாளின் இந்த பிரதான நேரத்திலே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கும் இந்த பிரசன்னத்திலே உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். எங்களுடைய கண்களும் செவிகளும் இருதயமும் திறந்திருக்க கடவது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த நாளிலும் நமக்கு வாசிக்கப்பட்ட வேத பகுதி 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசிங்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட
பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி காலத்தில் ஆண்டவருடைய சபையை விட்டு போவதற்கான காரணம் என்ன, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி போவதற்கான காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறதுபடி கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனாலே, மாயத்தினாலும் வஞ்சிக்கிற ஆவிகளை உடைய பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பதினாலே அநேகர் சத்தியத்தை விட்டு போகிறார்கள், அநேகர் விசுவாசத்தை விட்டு போகிறார்கள், அநேகர் சபையை விட்டும் போகிறவர்களாக இருக்கிறார்கள். முதலாவது பாடம், 3 முக்கிய பாடங்களை பார்க்கிறோம். The 3 fruits of deception. 3 கனிகள் என்ன, வஞ்சிக்கிற அந்த 3 கனிகள் என்ன என்று சொல்லலாம் பார்க்கிறோம். முதலாவது கனி என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது ஸ்பிரிச்சுவலிசம், ஆவி மார்க்கம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது நமக்கு புதிதல்ல. இதை குறித்து நாம் பல்வேறு தலைப்புகளிலே பல்வேறு சத்தியங்களை நாம் படித்திருக்கிறோம். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவலிசம்? ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இட் இஸ் a fake miracle. அது ஒரு டூப்ளிகேட் மிராக்கிள். அது ஒரு பரிசுத்த ஆவியினாலும் அல்லது பரலோகத்தின் வல்லமையினாலும் செய்யப்படக்கூடிய அற்புதம் அல்ல. அது மனிதனுடைய சூழ்ச்சியினாலும் அல்லது பிசாசினுடைய கட்டுப்பாடினாலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதம் தான் இந்த ஸ்பிரிச்சுவலிசம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இது நம்மளுடைய சபைக்கான கோட்பாடுகளில் எதை முக்கியமாக தாக்குகிறது என்று சொல்லி நாம் பார்ப்பது ஸ்டேட் ஆஃப் டெத், மரணத்தில் மனிதனுடைய நிலையை பற்றி பேசும்போது மனிதனுடைய ஆத்மா சாவதில்லை என்று போதிக்கக்கூடியது இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கும்போது பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வேதம் சொல்கிறது, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். many shall be called to deceive. அநேகர் நம்மை வஞ்சிப்பதற்காக ஈடுபடுவார்கள். ஒரு வாசகத்தை நாம் பார்ப்போம். த கேத்தலிக் நேஷனல் என்ற எழுத்துக்களிலே ஜூலை மாதம் 1800 இது இல்லை, அதை நான் ஸ்லைடில் போடலை, ஓகே, அதை நான் வாசிக்கின்றேன். ஜூலை மாதம் 1895ஆம் ஆண்டு த கேத்தலிக் நேஷனல் என்ற புத்தகத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, The Pope is not only a representative of Jesus Christ. சரியா? கத்தோலிக்க தலைவராகி சொல்லப்படக்கூடிய போப் அவர் தேவனுடைய பிரதிநிதி மாத்திரம் அல்ல, but he is the Christ hidden under a veil of flesh. அவரே கிறிஸ்துவாக இருக்கிறார், மாம்சத்தில் வந்த கிறிஸ்து இவரே என்று சொல்லி எங்க சொல்லியிருக்கிறது சொன்னா பாரும்போது கத்தோலிக்க ஏடுகளில் 1895ஆம் ஆண்டு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டதும் டெஃபினட்டா நம்ம என்ன நினைப்போம், we Seventh-day Adventists doesn't belong to spiritualism. நம்ம ஆவி மார்க்கத்தில் இல்லை என்று நாம் நினைப்போம். ஆனால் வார்த்தைகள் சொல்லுகிறது பாருங்க, கவுன்சில்ஸ் ஃபார் த சர்ச்சஸ், சபைகளுக்கு ஆலோசனை என்ற புத்தகத்தில் அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்காங்க. 320ஆம் பக்கத்தில் பார்ப்போம். இன்னைக்கு நடைமுறையில் நிறைய கொட்டேஷன்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, முதல்ல பார்ப்போம். Satan pretends to read the life history and to understand all the difficulties and afflictions of those who resort to him. சரியா? சாத்தா என்ன செய்யறான்னு சொல்லலாம் பாரும்போது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் அவன் சந்திக்கக்கூடிய சவால்கள் அவனுடைய கடினமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவன் ஆராய்ந்து அறிகிறவனாக இருக்கிறான். He manifests great interest in women. சாத்தானுக்கு யார் மேல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான்? யார் மேல? பெண்கள் மேல. எக்ஸாம்பிள் என்ன? ஏதேன் தோட்டத்தில் யார்கிட்ட போனா? ஏவாள்கிட்ட தானே போனா. சரியா? He manifests great interest in women who seeks his counsel. ஏன் அவங்ககிட்ட போறான்னு சொல்ல பாரும்போது சாத்தானால ரொம்பவும் வஞ்சிக்கப்பட முடிஞ்சவங்க, ரொம்ப எளிதாக வஞ்சிக்கப்பட முடிஞ்சவங்க யாருன்னு சொல்ல பாரும்போது பெண்கள். He tells them that all their troubles are due to unhappy marriage. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்தித்திருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? நீங்க செய்திருக்கிற இந்த திருமணம் தான் என்று சொல்லி குடும்ப பந்தத்தை சிதைக்கிறவனாக இருப்பான். But such a counselor does not better their conditions. அப்படிப்பட்ட இந்த ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை நன்மைக்கு மாற்றுவது இல்லை. அடுத்த பகுதி, he tells them that they need love, sympathy, presenting great interest in welfare. உங்களுக்கு அன்பு வேணும், இரக்க வேணும், இன்னும் நீங்க பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வு வேணும். அடுத்து சொல்லிருக்கிறது பாருங்க, he cast a spell over his unsuspecting victims,
charming them as serpent charms the troubling bird. Soon they are completely in his power, sin and disgrace. இந்த சூழ்நிலைகளிலே ஒரு சாத்தான் ஒரு குடும்பத்தையோ அல்லது ஒரு பெண்மணியையோ அல்லது ஒரு ஆணையோ அவன் கட்டுப்படுத்தும் போது அவனுடைய வல்லமையினாலும் அவனுடைய பாவத்தின் சிந்தனையினாலும் அவனுடைய அநியாயத்தினாலும் நம்மை என்ன செய்கிறான்? அவனுடைய கட்டுக்குள்ளாக கொண்டு வருகிறான். Does Seventh-day Adventist Church fail here? இந்த இடத்துல நாம் விழுந்து போகிறோமா? Do we really feel that we are in the times of spiritualism? நாம் ஆவி மார்க்கத்தில் இணங்கினவர்களாக இருக்கிறோமா? சத்ருவாகிய சாத்தானுடைய இந்த சூழ்ச்சிக்குள்ளாக ஒருவேளை நாம் விழுந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய வஞ்சனையிலிருந்து இன்றைக்கு எழும்ப வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம். கிரேட் கான்ட்ரோவர்சி இந்த பத்திலே அம்மையார் சொல்லிருக்காங்க, 604வது பக்கம். கிரேட் கான்ட்ரோவர்சி இந்த பத்திலே அம்மையார் சொல்லிருக்காங்க, a belief in spiritual manifestation opens the door the seducing spirits and doctrines of devil, and thus the influence of evil angels will be felt in the church. சாத்தானுடைய நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, கடைசி காலத்திலே அவனுடைய தூதர்களை கொண்டு வந்து ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கக்கூடியவர்களை அசைப்பதுதான் அவனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. A theologian, Johannes Francis என்று சொல்லக்கூடிய ஒரு theologian சொல்றார் பாருங்க, if anyone should approach God's people and say that he or she has anointing, then many believers would readily follow them. Johannes Francis ஒரு theologian அவர் சொல்றார், this is already happening. இது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. சில நேரத்திலே நமக்கு முன்பதாக தோன்றுகிறவர்கள், எனக்கு அபிஷேகம் இருக்கிறது, எனக்கு பரிசுத்த ஆவியின் வரம் இருக்கிறது, எனக்கு இப்படி செய்தி பிரசங்கிக்க தெரியும் என்று சொல்லி தன்னை மேன்மை பாராட்டக்கூடிய சூழ்நிலையிலே அநேக விசுவாச பிள்ளைகள் என்ன செய்றாங்க? அவங்க முன்னாடியே போயிடுறாங்க. இது ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ ஜனமே, இன்றைக்கு மனுஷங்க வார்த்தையினால நம்ம எப்படியெல்லாம் வஞ்சிக்கிறாங்க தெரியுமா? நம்ம கூட நெருங்கி பழகுவாங்க, நம்ம கூட பேசுவாங்க, நம்முடைய கடந்த கால அனுபவங்களை ஏதாவது ஒன்று சொல்லி பார்ப்பாங்க, நம்முடைய நிகழ்கால அனுபவத்தை குறித்து பேசுவாங்க, எதிர்கால கனவுகளை பற்றி பேசுவாங்க, ஆசை வார்த்தைகளை அவர்கள் அள்ளி தூவக்கூடிய வேளையிலே நாம் என்ன செய்வோம்னு சொல்ல பார்க்கும்போது, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை மறந்து அந்த தனிப்பட்ட மனுஷனையோ அந்த ஊழியக்காரன் என்று ஒரு போர்வையை போர்த்தி வந்திருக்கிற அந்த நபரையோ நாம் பின்தொடர்களாக நாம் கடந்து போவோம். இந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கிறோமா? ஆர் வி இன் ஸ்பிரிச்சுவலிசம்? நாம் இந்த இடத்துல நாம் விழுந்திருக்கிறோமா? இந்த இடத்துல நாம் வஞ்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமா? சில நேரத்தில் அந்த ஒரு பாம்பு எப்படி அந்த மகுடி வாசிக்கிறவனுக்கு ஆடுகிறதோ அதே போலவே மனுஷனும் சில நேரத்தில் இன்னொரு மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அப்படிப்பட்ட நடக்கைகளை உடையவனாக இருக்கிறான். அவங்க சொல்றது எல்லாத்தையும் நம்புவாங்க, அவங்க போற இடம்லாம் அவங்க பின்னாடி போவாங்க. ஆனால் உண்மையிலே பார்க்கும்போது கடந்த காலத்தை பற்றி சொன்னால் நமக்கு என்ன, நிகழ்காலத்தை பற்றி சொன்னால் எனக்கு என்ன, எதிர்காலத்தை பற்றி சொன்னால் எனக்கு என்ன? ஏனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு உடையவர். எந்த மனுஷனாலும் நம்மளுடைய நாட்களையும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் மாற்ற முடியாது என்பதுதான் உண்மை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் நம்மளுடைய வாழ்க்கையின் பிரதானமாக இயேசுவை மாத்திரமே நாம் பார்க்கும் போதே இந்த வஞ்சனையிலிருந்து நாம் தப்பிக்கிறவர்களாக நாம் இருப்போம். ஒரு வசனத்தை பார்ப்போம். எரேமியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்துள்ள வாசிங்கள். வேதம் சொல்கிறது, எரேமியா 14:14, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தீர்க்க தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். உலகத்தில் எனக்கு எப்படி இருக்கிறது? விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவரிடத்திலிருந்து வராத எந்த செய்தியுமே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆண்டவரிடத்திலிருந்து வரக்கூடிய எந்த செய்தியாக இருந்தாலும், நேற்று நம்ம ஒரு செய்தி கேட்டோம் பார்த்தீங்களா, அந்த செய்தியை கேட்ட உடனே ஜனங்கள் என்ன செய்தாங்க? விசுவாசித்தாங்க. செய்தியை கேட்ட உடனே மறு உத்தரவு கொடுத்தாங்க. செய்தியை கேட்ட உடனே மனம் திரும்பினாங்க. பாவத்திலிருந்து அல்லது அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இரண்டாவது பகுதிக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். இரண்டாவது பகுதி, இந்த செகண்ட் ஃப்ரூட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பவர் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதிகாரமும் செல்வ பெருக்கமும். இந்த நாட்களில் நம்மளுடைய விசுவாசிகள் மத்தியிலே நூதனமாக நுழைகின்ற ஒன்று இந்த காரியம்.
பவர் அண்ட் ப்ராஸ்பரிட்டி. சில நேரத்திலே பார்க்கும்போது நமக்கு இந்த உலகத்தில் நாம் வேலை செய்யக்கூடிய நாட்களிலே உலக ஸ்தாபனங்கள் நமக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பாங்க, ஒரு பதவி உயர்வு. நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் இப்படி ப்ரொமோஷன் வந்திருக்கு, எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சரி, ரொம்ப சந்தோஷம், உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். கொஞ்ச நாள் கழித்து அவங்க வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுத்தவங்க சனிக்கிழமை என்னை வேலை செய்ய சொல்கிறாங்க, நான் என்ன செய்யறது? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தோம்னா, ப்ரொமோஷன் அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதா பெட்டர், அப்படி தானே? அப்போ இந்த உலகத்தினுடைய அதிகாரம், மனுஷனுடைய செல்வ பெருக்கும், இதுவும் நம்முடைய இந்த உலகத்தினால் உண்டாகிற வஞ்சனையாக இருக்கிறது. வேதாகமத்திலே இதை குறித்து 2 இடங்களிலே நாம் வாசிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17, 7, 8 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும் படிக்கும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம், 8வது வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருந்தாத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் நாம தப்பா போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். 18th verse, 18வது வசனம் வாசிங்க. ஐ திங்க் த verse has mistake. 18வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க. ஓகே ஓகே. அதனுடைய இலக்கம் எத்தனை? 666 என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கணும். வாட் இஸ் 666? 666 என்றால் என்ன? மிருகத்தின் முத்திரை. இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது. 666 என்பது இட் இஸ் a sign of prosperity. நம்முடைய செல்வ பெருக்கத்திற்கான அடையாளம் இந்த 666. எங்க படிக்கிறோம்? பழைய ஏற்பாட்டுக்கு நம்ம போவோம், 1 ராஜாக்களின் புத்தகத்திற்கு நம்ம போவோம். அங்கே பார்க்கும்போது இந்த காரியம் அங்கே நடந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்க்கத்தாராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களில் அதிபதிகளானாலும் வந்த பொன்னை அல்லாமல், அடுத்த வசனம், ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் எத்தனையா? 666 தாளந்து நிறையாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் 666 எக்ஸிஸ்டா இருந்திருக்கு. சாலமோன் ஒரு நல்ல ஒரு மன்னர், அப்படித்தானே? ஞானத்தில் சிறந்தவர், ஆண்டவருடைய ஜனங்களை நல்ல விதத்தில் வழிநடத்தின ஒரு ராஜா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே இந்நாள் வரைக்கும் அவரை போல் ஒரு ராஜா இருந்ததில்லை, அவரை போல் ஒத்த ஞானம் படைத்தவரும் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிற இந்த இடத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷத்திலும் அவருக்கு வந்த பொன் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது the sign of prosperity is 666. அப்ப தேவ ஜனங்களாய் இருக்கிற நீங்களும் நானும் மிருகத்தின் முத்திரை 7ஆம் நாள்ல இருந்து சபை மேல இல்ல, எனக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா sometimes the sign of prosperity நம்மையும் ஒரு வஞ்சனைக்கு கொண்டு செல்கிறதாக இருக்கிறது. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நம்ம ஒரு உன்னதமான ஒரு பாடத்தை நம்ம படித்து கடந்து வந்துடும். இந்த நாள் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் நம்ம பார்த்தோம். அங்கே தூரா சமவெளியில் ஒரு பொற்சிலை வைக்கப்படுது, அப்படி தானே? பொற்சிலை வைக்கப்படுது. அங்கே பார்க்கும்போது 666 இல்லை 66 இருக்கிறத பார்க்குறோம். அது எத்தனை அடி, எத்தனை முழம் உயரம்? 60 முழம் உயரம். எத்தனை முழ அகலம்? 6 முழ அகலமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இதை வணங்கினவர்கள் எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்கினார்கள். எத்தனை பேர் மாத்திரம் விழுந்து வணங்கல? 3 பேர். அந்த 3 பேர் வணங்கவில்லை. காரணம், பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த 3 பேர் வணங்கவில்லை என்று சொன்னால் அந்த 3 பேர் வஞ்சனையில் விழவில்லை. அந்த 3 பேர் பலவந்தப்படுத்தப்பட்டும் தேவனுக்காக தைரியமாய் நின்றவர்கள். அந்த 3 பேர் மரண ஆக்கினையை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக பார்த்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது விசுவாசத்தை மறுதலியாதவர்கள். அந்த 3 பேர் வஞ்சனையை தன்னுடைய இருதயத்திலும் சரி தன்னுடைய கண்களினாலும் சரி அதை சந்திப்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ மனம் இல்லாமல் தைரியத்தை உடையவர்களாக இருந்தார்கள். நம்முடைய கமிட்மெண்ட், நம்முடைய பொருத்தனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த வஞ்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிற நீங்களும் நானும் ஒரு வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த வசனத்தை நான் பதிவிடவில்லை, வேதத்தை நாம் திறந்து படிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம்
1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். 5, 6 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை பார்ப்போம். சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு என்னத்தை செய்தான்? பொல்லாப்பானதை செய்தான். எப்ப? ஆஃப்டர் த ப்ராஸ்பரிட்டி, உலகத்தினுடைய மேன்மை செல்வங்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த சாலமோன் ராஜா எங்க இல்லை என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிற ஓட்டத்தின் பாதையில் இல்லை, மாறாக உலகம் நிர்ணயித்திருக்கிற ஓட்டத்தின் பாதைக்கு அவர் கடந்து சென்றார். வஞ்சனையின் இரண்டாவது கனி அதிகாரமும் செல்வ பெருக்கமும். சில வருஷங்களுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரை எதிர்த்து நம்மளுடைய சபையை சார்ந்த ஒரு மருத்துவர், சரியா, டாக்டர் பென் கார்சன், அவர் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறார். அவரை வீழ்த்துவதற்காக பிரசிடென்ட் ட்ரம்ப் யூஸ் பண்ண ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? He belongs to a Seventh-day Adventist church and I belongs to a Presbyterian community. சொன்னார், இவர் ஒரு 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையை சார்ந்தவர், நான் ஒரு பிரெஸ்பிட்டேரியன் சமுதாயத்தை சார்ந்தவன். ஜனங்கள் எல்லாம் அந்த சபை பேரை கேட்டதும் பெரிய கூட்டமாக சேர்ந்து யாருக்கு வாக்களிக்க போனாங்க? ட்ரம்புக்கு. தேவ ஜனமே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், வஞ்சனை எப்போது வேணாலும் நம்மை சூழ்ந்து வரலாம். The deception is at the heart of your door, at the door of your heart. உங்களுடைய இருதய வாசலிலே அந்த வஞ்சனை இருக்கிறது. அந்த இருதய வாசலிலே அந்த வஞ்சனையை இன்றைக்கு நாம் அனுமதியாதவர்களாக இருப்பதற்கு ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிற இந்த ஜீவ நாட்களிலே நாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறது போல, விசுவாசத்தை விட்டு எக்காரணத்திலேயும் நாம் பின் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே நாம் சார்ந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். டாக்டர் பென் கார்சன், he was criticized for his Adventist faith. அந்த 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையின் விசுவாசத்தை உடையவராக இருந்ததினாலே அந்நாட்களிலே அவர் அந்த இடத்துல கொஞ்சம் குறைவாக தான் பேசப்பட்டார். நம்ம அப்படி தான் பேசப்படும். உடனே அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேன்மையை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மேன்மையோ செல்வ பெருக்கமோ அது சாத்தானினால் உண்டாகிறதாக இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் விட்டு வருவதுதான் ஒரு மெய் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நிலையாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்பது தேர்ட் லெசன், முக்கியமான பாடம், செல்ஃப் நாலேஜ் சென்டர்ட் லைஃப். இது ஒரு வஞ்சனை. எப்படி? சுய புத்தியை மையமாய் கொண்ட வாழ்க்கை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தீர்மானம் பண்றது சரி, நான் பேசுவது நியாயம், இது எனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், இடையில நீங்க வராதீங்க. செல்ஃப் நாலேஜ் சென்டர்ட் லைஃப், நம்முடைய சுய புத்தியை மையமாய் கொண்ட வாழ்க்கை. இது நம்மை வஞ்சிக்கிற ஒரு ஆவி. ஒருவேளை தற்காலிகமான ஒரு திருப்தியை நமக்கு ஏற்படுத்தினாலும் இன்றைக்கு இதுவும் நம் மீது வந்திருக்கிற வஞ்சனையின் கனியில் ஒன்று. சில நேரத்தில் குடும்பத்தில் பிரச்சனை வரும். இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை வராத இடம் எதுவுமே கிடையாது. எல்லா குடும்பத்துலையும் பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம இன்னும் உலகத்தில் தான் இருக்கிறோம், பூமியில் தான் இருக்கிறோம். அப்போ இந்த செல்ஃப் நாலேஜ் சென்டர்ட் லைஃப், இந்த மனசை கொண்டிருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்ல பாருங்க, ஏதாவது பிரச்சனை வரும்போது அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல பாரும்போது, யார்கிட்டையும் எதுவும் சொல்லிடாத, இந்த வீட்டை விட்டு இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் போயிடக்கூடாது. குறிப்பாக ஆவிக்குரிய தலைவர்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஜோம் பண்ணுற மூப்பர்கள், ஜோம் பண்ணுற பாஸ்டருங்க, இவங்களுக்கெல்லாம் போயிடக்கூடாது, சொல்லிடக்கூடாது. நீ தனியாக வந்துரு என்று சொல்லி நம்மை பிரித்து அவர்களுடைய நூதன கொள்கைகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்து நம்மை திசை திருப்புகிறவர்களாக இருப்பார்கள். சில இடத்துல பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையிலே பார்க்கும்போது சில வேற்றுமைகள் அல்லது ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது அந்த இடத்துல ஆவிக்குரிய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளாமல் ஆவிக்குரிய ஆலோசனைகளை புறம்பே தள்ளுகிறவர்களாக இருப்பாங்க. இந்த சுய புத்தியை மையமாய் கொண்டிருக்கிறவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படக்கூடிய ஆலோசனையோ கடமைகளையோ பொறுப்பையோ உதாசீனப்படுத்துகிறவர்களாகவே இருப்பார்கள். இட் இஸ் எ டிசெப்ஷன். அது ஒரு வஞ்சனை. அதனால நான் சாதிச்சிட்டேன்றது கிடையாது, நாம் வஞ்சிக்கப்பட்டு நாம் விலகையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வேதத்தில் நாம் பார்ப்போம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம்
23ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. இரண்டாவது பகுதி முக்கியம். அப்படியே எதையும் வாங்கு? ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. Buy the truth and sell it not. ஆண்டவருடைய சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளாக இருந்தாலும் சரி, கடமைகளாக இருந்தாலும் சரி, இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அழைப்பாக இருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அதை ஒருபோதும் ஆண்டவருடைய பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்க கூடாது. ஏன் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அதை தவறும் பட்சத்திலே நாமும் வஞ்சனையில் விழுந்தவர்கள். ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. Many leave the church today. அநேகர் இன்றைக்கு ஆண்டவருடைய சபையை விட்டு கடந்து செல்கிறார்கள். Because there is a lack of spiritual empowerment. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான அந்த உண்டுதோல் இல்லாததினாலே அநேகர் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். Many children leave the church today because they are not firmly rooted in the Bible. அநேக சிறு பிள்ளைகளும் சரி, வாலிபர்களும் சரி, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு வழி விலகி போறாங்க. காரணம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தையின் மீதும் சபையினுடைய ஆராதனைகள் மீதும் நன்கு வேரூன்றி நிற்பதற்கான ஆலோசனை இல்லாதனாலே. Many are hardened today. அநேகர் இன்னைக்கு கடினமா இருக்கிறாங்க. ஏன்? because no discipline or proper instruction given to them through the word of God. அவங்களுக்கு ஒழுக்கம் இல்லை. இன்னொரு பக்கத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு ஞானமான வார்த்தைகள் என்ன செய்யப்படலை, இது வரைக்கும் கொடுக்கப்படலை. ஏன் சபையை விட்டு போறாங்க? ஏன் சபையை விட்டு போறாங்க? ஆண்டவருடைய வார்த்தை மேல இருக்கக்கூடிய பற்றுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை விற்காதே. ஞானத்தை வாங்கு, உபதேசத்தை வாங்கு, புத்தியை வாங்கு. இதை பெற்றிருக்கிற 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையே அந்த வஞ்சனையின் கூட்டத்தில் நாம் விழுந்து போகிறவர்களாக நாம் இருக்க போகிறோமா? Many are upset today. அநேகர் மனசோர்வோடு இருக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கிறோம். ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாமல் ஏங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏன் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய நன்மையை இன்னைக்கு சிதைத்ததாக உணர்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மளே தீர்மானம் பண்ணிடுறோம். நம்ம ஏன் இன்னைக்கு அப்செட்டாக இருக்கிறோம்? நம்ம தீர்மானம் பண்ணுறோம், ஐயோ எனக்கு இருந்ததெல்லாம் போச்சு. தேவ ஜனங்களே, ஆண்டவர் இன்னும் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் உயிரோடு தான் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அதை குறித்து ஒருபோதும் சஞ்சலப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பார்க்கும்போது சோர்வோடு இருக்கிறவங்க, மருள விழுந்த சூழ்நிலை இருக்கிறவங்க, பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க உதவி கேட்பதற்காக யாரை நோக்கி போகிறாங்க தெரியுமா? இன்னொருத்தர், யார் ஒருத்தர் பெரிய பிரச்சனையோடு இருக்காங்களோ அவங்கள தேடி தான் போகிறாங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை வைத்திருக்கிற சபையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய உதவியாளர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நாடாம மனுஷங்க போகக்கூடிய திசை எதுன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இவங்களை விட அதிக பிரச்சனையை வைத்திருக்கிறவங்க இடத்துல நம்ம போகிறோம். and problems becomes even worse. பிரச்சனைகள் அதை விட பெரிதாய் மாறுகிறதாக இருக்கிறது. கிரேட் கான்ட்ரவர்சி என்ற புத்தகத்தில் 588வது பக்கம். நாம் நிறைவு பகுதிக்குள்ளாக நாம் வந்துட்டோம். When church members love that the world loves. தேவனுடைய சபையில் இருக்கிறவர்கள் உலகத்தாரை போல பிற காரியங்களின் மீது அன்பு கொள்ளும் போது, and are ready to join with them, and Satan determines to unite them as one body. உலகம் சார்ந்த காரியங்கள் மீது சபை விசுவாசங்களுடைய கவனம் செல்லும் போது சத்ருவாகிய சாத்தான் என்ன செய்யறான்? அவங்க எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து ஒரே சரீரமாக இணைத்துக் கொள்கிறான். and thus strengthen his cause by sweeping all into the ranks of spiritualism. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறவன் அவங்களை எங்க கொண்டு போறான்னு சொல்லலாம் பார்க்கும்போது, ஆவி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வஞ்சனைக்குள்ளாக இந்த பெரிய கூட்டத்தை அவன் கொண்டு செல்கிறவனாக இருக்கிறான். The emerging church என்று சொல்லி ஒரு சபையை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. The emerging church, a new denomination. இந்த சபையில் கோட்பாடு என்ன தெரியுமா? they don't worry about the theology. இந்த சபையில் இருக்கக்கூடிய இறையியலுக்கான போதனைகளே அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. they don't worry about Sabbath, ஓய்வு நாளை பற்றின அக்கறை கிடையாது. they don't worry about tithe paying, தசம பாகத்தை குறித்த அக்கறை கிடையாது. அவங்க ஒரு சில தியாலஜி மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணி எப்படி வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, whatever you think that becomes theology. நம்ம நினைக்கிறது தான் அங்கே தியாலஜி மனசில். சரியா? இங்கே நடக்கிறது சரியில்லை, அங்கே போவோம், அங்கே உட்காந்து நம்ம மனசில் நினைப்போம் தானே, தட் இஸ் த தியாலஜி.
whatever you like becomes the doctrine. நம்முடைய மனசுக்கு அங்க பிடிக்கல இங்க பிடிச்சிருக்குது, இதுதான் அந்த சபையினுடைய கோட்பாடு. Whatever you expect, that becomes the decision of the church. உன்னை எதிர்பார்ப்பு அங்க நடக்கல இங்க நடக்குதா, அப்ப இதுதான் சரி. யார் இதில் அங்கத்தினர்களாக இருந்தாங்க இந்த எமர்ஜென்சி சர்ச்சில் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, ஆயிரக்கணக்கான செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை விசுவாசிகள். பாஸ்டர் சால்மன் நோவிக், the church pastor, இவர் யார் என்று சொல்ல பார்க்கும்போது he is the ordained minister of Seventh Day Adventist Church. ஏழாம் நாள் அட்வென்டிஸ்ட் சபையினுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட போதகர். மக்கள் அப்படியே பின்னாடி கூட்டு போயிட்டார். அப்போ போன இடத்துல இன்னைக்கு பார்க்கும்போது மனுஷர்களுடைய நிலை இன்னைக்கு அவர்களுடைய உலகத்தின் திருப்தியை மாத்திரமே நாடுகிறதை தவிர பரலோகத்தினுடைய சித்தம் என்ன, பரலோகத்தினுடைய வெளிப்பாடும் என்ன, பரலோகத்துக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை மனுஷர்கள் அல்லது தகர்த்து எறிவதற்கு துணிந்தவர்களாக மாறுகிறார்கள். தேவ ஜனமே, don't ignore the Bible. வேதத்தை புறக்கணிக்காதீர்கள், சாட்சியாகமத்தையும் புறக்கணிக்காதீர்கள், ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக உதவக்கூடிய சபையையும் நாம் புறக்கணிக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த சபையே உங்களுடைய ஆவிக்குரிய பலனுக்காகவும் உங்களுடைய நித்தியத்திற்கான உங்களை நித்தியத்திற்காக பயிற்றுவிக்கும் பயிற்சி ஸ்தலமாகவும் இருக்கிறது. அம்மையார் இதை குறித்து சொல்லியிருக்கிறாங்களே, இந்த சபையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய சபை ஒருபோதும் அது மீதமான கூட்டமா இருக்க முடியாது. இதுதான் மீதமான கூட்டம். சபை ஒன்றுதான். தேவ ஜனமே, இந்த நாளிலும் இங்கிருந்து நம்ம கடன் செல்லும் போது இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கடன் செல்ல இருக்கிறோம். நீங்களும் நானும் தீர்மானிக்க வேண்டியது அது நம்மளுடைய கரங்களில் இருக்கிறது. 3 வஞ்சனைகள். ஆவி மார்க்கம் நம்ம விழலை நினைச்சோம், somehow it is inside us. அடுத்தபடியாக பவர் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அதிகாரமும் செல்வப்பெருக்கமும் நமக்கு ஒரு வஞ்சனையாக இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்த்தது போல இந்த சூழ்நிலை நாம் பார்க்கும்போது செல்ஃப் நாலேஜ் சென்டர்ட் லைஃப், சுய புத்தியை மையமாய் வைத்த வாழ்க்கையினாலே இன்னைக்கு அநேகர் இடறி போகிறவர்களாக இருக்கிறார்கள். பிரச்சனைகள் வரும்போது சபையோடு தொடர்பு கொள்ளுங்கள். கஷ்டங்கள் வரும்போது சபையோடு தொடர்பு கொள்ளுங்கள். சபை உங்களுடைய பாரத்தை சுமக்கிற ஒரு பேழையாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, நாம் இந்த உலகத்திற்கான நியாயாதிபதிகள் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 3வது நபரை அழைக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நம்முடைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருந்தால் ஆவிக்குரிய தலைவர்களை அல்லது ஆவிக்குரிய வழிகாட்டிகளை நாம் அழைக்க வேண்டும். Only Bible and Bible alone can direct us. வேதாகமம் மட்டுமே நம்மை வழிகாட்ட முடியும். சில நாட்களுக்கு முன்பதாக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங் என்ற புத்தகத்தில் 143ஆம் பக்கம் வாசிட்டு இருக்கும்போது அதில் ஒரு வார்த்தையை பார்த்தேன். டேப்லெட் will not heal us. மருந்து என்ன செய்யாது, நம்மளை சுகப்படுத்தாது. The human salvation will not heal you except through the word of God. அந்த எப்படி அந்த மனுஷனுக்கான ரட்சிப்பை ஒரு மனுஷனுக்கான சுகவீனத்தை ஒரு மாத்திரை போட்டால் மேற்கொண்டுலான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்ல, அதே போல மனுஷனுடைய ரட்சிப்பின் பாதைக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்ல பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நாம் பற்றுதலாய் இருப்பதின் மூலமாக. 1ஆம் சங்கீதம் சொல்லுறதுக்கு, கர்த்தருடைய வேதத்தின் மேல் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவனாக. தேவ ஜனமே, believe God's word, believe God's promise, believe Jesus that he is the redeemer. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கேட்கிறவர்களாக இருப்போம். believe our church, தேவ சபையை நம்புங்கள். that will train you as a citizens to heaven. உங்களை பரலோகத்திற்கென்று ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. SDA church is only the remnant church as per Revelation. சாத்தான் ஒரே ஒரு கூட்டத்தாரோடு தான் அவன் கோபிக்கிறவனாக பகை கொள்கிறவனாக இருக்கிறான். யார் அவங்க? இயேசுவின் விசுவாசத்தையும் தேவனுடைய 10 கற்பனைகளையும் கொண்டிருக்கிற சபையின் மேலே. Believe God and he will keep you. தேவனை நம்பி இருப்போம், அவர் நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார். Pray with tears for this church. இந்த சபைக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபியுங்கள்.
People sacrifice for this church. இந்த சபைக்காக அநேகர் ஜீவனை இழந்தவர்களாகவும், அநேகர் சுகத்தை இழந்தவர்களாகவும், அநேகர் தன்னுடைய செல்வங்களை இழந்தவர்களாகவும் ஆண்டவருடைய சபையை மகிமைப்படுத்தினார்கள். இந்த சபையில் இருக்கக்கூடிய காலங்களிலே வஞ்சனை நம்மேல் சூழாதபடிக்கு தைரியமாய் நாம் முன்கடன் செல்வோம். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஆமென். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிற எங்கள் தகப்பனே, மாதூய உதிரத்தினாலே எங்களுடைய பாவம் எல்லாம் நீங்கினது. இயேசையரின் இரட்சிப்பினாலே நாங்கள் ஆறுதலை அடைந்தோம். எங்கள் தேவனே, எங்களை வழி நடத்துகிறவரே, நீர் எங்களை கரம் பிடியும். நீர் எங்களுடைய உள்ளத்தில் பிரசன்னமாகும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் வஞ்சனைக்கு நாங்கள் இடம் கொடாமல், மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளை நாங்கள் வெற்றியாய் கடந்து வருகிறவர்களாக தேவரீர் எங்களை நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திற்கு வரும்போது நாங்கள் உடைந்த உள்ளத்தோடு, சிதறின எண்ணங்களோடு, கலைந்த சிந்தனைகளோடு நாங்கள் வந்தோம் ஆண்டவரே. ஆனால் உம்முடைய பிரசன்னத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவ்விடத்திலே சமாதானமும் கிருபையும் பெரிதாய் இருந்ததினாலே இந்த நாளிலே இந்த உலகத்திலிருந்து நாங்கள் எப்படி எங்களுடைய பக்தி வினயமான வாழ்க்கையை சிதைக்காமல் வாழ வேண்டும் என்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். வஞ்சனையின் ஆவி எங்களை எத்தனை திசைகளிலே சூழ்ந்து வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கான பலனும் விசுவாசமும் தேவ பற்றுதலும் பக்தி வினயமும் எங்களுடைய இருதயத்திலே என்றென்றைக்கும் இருப்பதற்கு நீர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலைகளிலேயும் எங்களுடைய பிரச்சனைகளை மேற்கொள்வதற்காக உம்முடைய வசனமே தவிர மனிதனுடைய வார்த்தைகளோ மனிதனுடைய பாரம்பரியங்களோ எங்களுக்கு அவசியம் இல்லை ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த செய்திக்காக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நீர் வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களை நீர் தலைமை தாங்கும். எங்களை உம்முடைய கைகளிலே கருவியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்களை உடைத்தருளும், உருக்கியருளும், எங்களை வணைந்து உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை செயல்படுத்தும்படியாய் எங்களை இந்த வேளையிலே நாங்கள் தாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் வந்து தொழுகை செய்யும் போது சுகவீனமாய் விசுவாச பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கு உண்டான நன்மையும் சுகத்தையும் நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் விசேஷமாக மனபாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் அவர்களுக்கான ஆறுதலையும் சமாதானத்தையும் நீர் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், இதோ இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்கள் மேலே சூழ்ந்திருக்கும் போது ஆண்டவரே, நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்கிறீர். இன்னும் விசேஷமாக டாக்டர் சந்திரசேகர் அவர்களும் சுகவீனமாக இருப்பதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அவர்களுக்கு உண்டான சுகத்தையும் பரலோகத்தின் தேவன் நீர் கொடுத்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனே, இந்த நாளிலும் இப்போது இந்த ஆராதனையை நாங்கள் நிறைவு செய்து நாங்கள் கடந்து சென்றாலும் இந்த ஓய்வு நாளின் பரிசுத்தத்தை நாங்கள் காத்து கொள்ளும்படியாகவும், இந்த ஓய்வு நாளின் கட்டுப்பாடுக்குள்ளாக நாங்கள் இணங்கி இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் நிறைவு செய்து புதிய வாரத்தை துவங்குவதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபைகளையும் நீர் கொடுத்தருளும். நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும். எங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல எங்களை பாவங்களை மன்னித்தருளும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல வார்த்தை மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்கள் சமாதானத்தை கட்டளையிட கடவர். கர்த்தர் தமது முகத்தை பிரகாசமாக்கி உங்களுக்கு நிரந்தரமான இலைப்பாறுதலை உங்களுக்கு கொடுக்க கடவர். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பிதாவானுடைய வழிநடத்துதலும் விசேஷமாக தேவதூதருடைய பாதுகாவலும் இந்த நாளின் தொழுகையில் இணைந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா சர்வகாலமும் இருப்பதாக. ஆமென்.